காலையிலேயே செடி பக்கம் போய் செடிகளை எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ரோஸ் கொஞ்சம், கனகாம்பரம் கொஞ்சம், முல்லைப்பூ கொஞ்சம், ஜாதி மல்லி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பூத்திருந்துச்சு. முல்லைப்பூ ஒரே ஒரு பூ தான் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. நம்ம வாங்கி வச்ச செடியில எல்லாம் பூக்கல அப்படின்னா பூவே பூக்கலேன்னு கவலையா இருக்கும். ஆனா இப்போ பூத்து குலுங்குது, வைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் டேபிள் ரோஸ் மாதிரி தான் ரோஸ் எல்லாம் பூக்கும். ஆனா இப்போ உரமெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா பெருசா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. செடிகளை எல்லாம் பார்த்துட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு நல்ல ஒரு சந்தோஷமான வைப்ரேஷனோட போய் சமைக்க போயாச்சு. மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து தனித்தனியா ஒரு பாத்திரத்துல போட்டாச்சு. பாறை மீன், கிழங்கா மீன், நெய் மீன் வந்து சில்லிக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க வீட்டுல குழம்பு வச்சா குழம்பு மீன் எல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால அதிகமா பொரிக்கிறதுக்கு தான் நான் எடுத்துக்குவேன். எல்லாத்தையும் தனித்தனியா கழுகிட்டு மசாலா தடவி வச்சுட்டேன். மசாலா தடவி அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். தேவையானதை பொரிச்சுட்டு மீதி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ தேவைக்கு எடுத்து பொரிச்சுக்குவேன். ஒரு நாள் 1.5 நாள் அளவுல ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி தான் மீன் வாங்குவோம். இல்லை அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரிட்ஜில் அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற பழக்கம் எங்க வீட்டில் இல்லை. அதுவும் இந்த சிக்கன் எல்லாம் வாங்கிட்டா ஒரே ஒரு நாள் தான், அதில் எவ்வளோ மீதி ஆனாலும் அடுத்த நாள் குப்பைக்கு தான் போகும். நைட்டு வரைக்கும் தான் அதோட டைமே, அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டோம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து முட்டையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதில் பிரிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் பிரிக்கிறப்போ இந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நார்மலாக வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல. 2 டஜன் முட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலேயும் வச்சுக்கலாம்.